சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசித்ததான இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து அவரு வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாட்களில உலகத்துல பார்க்கும் பொழுது அநேகருக்கு நல்ல வீடு இருந்தா, வேலை இருந்தா, அநேக புகழ் பேர் இருந்தா, நல்ல சொத்து சுகம் இருந்தா அவங்க நினைக்குவாங்க நம்ம ஒரு பாக்கியவான், நம்ம ஒரு பாக்கியவதி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் யார பாக்கியவானா பார்க்கிறாரு? ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா, இந்த உலகத்துல நாம் ஒரு கிறிஸ்தவங்களா வசிக்கும் பொழுது, கிறிஸ்தவங்களா நடக்கும் போது, போகும் பொழுது நமக்கு ஒரு யோசனை இருக்கணும். கர்த்தர் என்ன பாக்கியவனா பார்க்கிறாரா? கர்த்தர் என்ன பாக்கியவதியா பார்க்கிறாங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், இந்த உலகத்துல இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது நல்லதுதான். ஆனாலும் நான் ஆண்டவருடைய பார்வையில பாக்கியவானா இருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேதத்தை வாசிக்காமல் இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பாக்கியவனா பார்க்க மாட்டாரு. இவர்கள் எல்லாம் நமக்கு ஆசை உண்டு தான். நல்ல வீடு வேணும், பொருள் வேணும், நல்ல சாப்பாடு வேணும், நல்ல துணி வேணும், நல்ல உடல்ல சுகம், ஆரோக்கியம் எல்லாம் இருக்கணும் நம்ம நினைக்கிறது நல்லது தான். ஆனாலும் இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில நம்மளை பாக்கியவானா வைக்காது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையில வேதத்துல பிரியமா இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை பாக்கியமான பார்க்குவார். இன்னைக்கு இந்த வசனத்தை என்பதாக நான் வைக்கிறேன். ஒருவேளை நீங்க வசனத்தை வாசிக்காதவர்களா இருக்கலாம், ஜெபிக்காதவர்களா இருக்கலாம். இன்னிலிருந்து தயவு செய்து வசனத்தை வாசிங்க, ஜெபிங்க. கண்டிப்பா ஆண்டவருடைய பார்வையில நீங்க பாக்கியமான இருப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.